மத்திய கிழக்கில் நடப்பது போரல்ல, அது ஒரு வேட்டை. ஈரானின் பாதுகாப்பு தூண்கள் ஒவ்வொன்றாக சரிந்து வருகின்றன. ஈரானின் உளவுத்துறை மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சரான இஸ்மாயில் கதீப் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் அதிரடியாக அறிவித்துள்ளார். கடந்த 48 மணி நேரத்தில் ஈரானின் உயர்மட்ட தலைவர்கள் கொல்லப்படும் 3வது சம்பவம் இது. படுகொலை செய்யப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு அலி லாரிஜானி அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் விடுத்த அந்த பயங்கரமான எச்சரிக்கை இப்போது உண்மையாகிறதா? முழு விவரங்களையும் பார்க்கலாம். 2021ஆம் ஆண்டு மறைந்த ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியால் உளவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டவர்தான் இந்த இஸ்மாயில் கதீப். சாதாரண நபரல்ல இவர். ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியிடமே நேரடியாக பாடம் பயின்றவர். 1979இல் இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு IRGCயில் இணைந்து ஈரானின் உளவு அமைப்புகளை விரல் நுனியில் வைத்திருந்தவர். அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு எதிராக பாரிய இணையவழி தாக்குதல்களை நடத்தியதற்காக அமெரிக்காவால் தடை விதிக்கப்பட்டவர். இவரின் இழப்பு ஈரானின் ஒட்டுமொத்த உளவு சங்கிலியையும் உடைத்துள்ளதாக கருதப்படுகிறது. இஸ்மாயில் கதீப் கொல்லப்படுவதற்கு முன்புதான் ஈரானின் மிக செல்வாக்குமிக்க தலைவரான அலி லாரிஜானி கொல்லப்பட்டார். ஆனால் அவர் இறப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு அல் ஜசீராவுக்கு அளித்த பேட்டி இப்போது உலகையே உலுக்கி வருகிறது. எங்களை கொல்லுங்கள், அதனால் எங்கள் மக்கள் இன்னும் விழிப்புணர்வுடன் எழுந்திருப்பார்கள் என முழக்கமிட்டார் லாரிஜானி. ஈரானிய தலைவர்களை கொல்வது நாட்டை பலவீனப்படுத்தாது, மாறாக புரட்சியை இன்னும் வலுப்படுத்தும் என்பதே அவரின் இறுதி செய்தியாக இருந்தது. ஈரானின் பாதுகாப்பு கொள்கைகளை வடிவமைத்த அந்த மேதையின் மரணம் இப்போது ஈரானை போராட்டக் களமாக மாற்றியுள்ளது. லாரிஜானி வெறும் இஸ்ரேலை மட்டும் எச்சரிக்கவில்லை, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பையும் நேரடியாக எச்சரித்திருந்தார். உங்களையே கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள், இல்லையெனில் நீங்களும் அழிக்கப்பட்டு விடலாம் என அவர் கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 1979 புரட்சிக்கு பிறகு ஈரானின் தெய்வீக அரசியல் அமைப்பை பாதுகாப்பதில் உறுதியாக இருந்த லாரிஜானி ஒரு நுண்ணறிவு மிக்க அரசியல்வாதியாக அறியப்பட்டார். ஈரான் ஈராக் போர்க்களத்தில் தளபதியாக பணியாற்றிய அனுபவம் கொண்ட அவர் தனது மரணத்தையும் ஒரு ஆயுதமாக மாற்றிவிட்டு சென்றுள்ளார். இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதலில் ஈரானின் உயர் பாதுகாப்பு தலைவர் அலி லாரிஜானி கொல்லப்பட்டதற்கு தீர்க்கமான பதிலடி கொடுக்கப்படும் என ஈரானிய ராணுவ தளபதி அமீர் ஹடாமி அச்சுறுத்தியுள்ளார். சரியான நேரத்திலும் இடத்திலும் குற்றமிழைக்கும் அமெரிக்காவிற்கும் இரத்தவெறி கொண்ட சியோனிச ஆட்சிக்கும் தீர்க்கமான வருந்தத்தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று ஹடாமி ஒரு அறிக்கையில் கூறியுள்ளார். லாரிஜானி மற்றும் பிற தியாகிகளின் மரணங்களுக்கு பழி வாங்கப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இராணுவத்திலிருந்து தனித்து இயங்கும் ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை லாரிஜானியின் மரணத்திற்கு பழி வாங்கும் விதமாக மத்திய இஸ்ரேல் மீது ஏற்கனவே ஏவுகணைகளை ஏவியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான போரில் இதுவரை பயன்படுத்தப்படாத புதிய வகை ஆயுதங்களை ஈரான் பயன்படுத்தி வருவதாக அந்த நாட்டின் ராணுவ பேச்சாளர் அமீர் அக்ரமினியா தெரிவித்துள்ளார். ஈரான் தொலைக்காட்சிக்கு வழங்கிய பேட்டியில் அவர் கூறியதாவது: இந்த போரில் நாம் முன்பு பயன்படுத்தாத ஆயுதங்களை பயன்படுத்தியுள்ளோம். எதிர்வரும் நாட்களில் மேலும் அத்தகைய ஆயுதங்களை பயன்படுத்த போகிறோம். அவற்றின் தாக்கத்தை பற்றிய தகவல்கள் தற்போது வெளிவந்து கொண்டிருக்கின்றன. உச்சத்தலைவர் கமேனி, அலி லாரிஜானி மற்றும் இப்போது உளவுத்துறை அமைச்சர் இஸ்மாயில் கதீப் என ஈரானின் தலைமை பீடம் சிதைக்கப்பட்டுள்ளது. 48 மணி நேரத்தில் 3 முக்கிய தலைவர்களை இழந்திருப்பது ஈரானிய வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத ஒரு நெருக்கடி. ஆனால் லாரிஜானி சொன்னது போல தியாகிகள் புரட்சியை வலுப்படுத்துவார்களா, அல்லது இந்த அதிகார வெற்றிடம் ஈரானை முற்றிலுமாக நிலைக்குலைய செய்யுமா? இஸ்ரேலின் இந்த அடுத்தடுத்த வேட்டைக்கு ஈரான் சொல்ல போகும் பதில் என்னவாக இருக்கும்? ஈரானின் உளவுத்துறை அமைச்சரின் படுகொலை ஒரு புதிய உலகப் போருக்கு வழிவகுக்குமா? அலி லாரிஜானியின் எச்சரிக்கை பலிக்குமா?